அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், P of A union B equal to P of A plus P of B. இது எப்போ அப்படின்னா A and B are disjoint அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் நோ பார்த்தோங்களா, இதோட காமன் ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B அப்படின்னு வரும். அவங்க டிஸ்ஜாயின் சொல்லிட்டாங்க. டிஸ்ஜாயின்னா இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த பார்ட்டு ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகிடுச்சுன்னா இது போயிடும். அப்போ பேலன்ஸ் இது ரெண்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னாவே இன்டர்செக்ஷனோட அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 10th ஒன் பாருங்கள், A and B are independent events. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. தென் AB காம்ப்ளிமெண்ட், அதே மாதிரி AB காம்ப்ளிமெண்ட், BA காம்ப்ளிமெண்ட் ஆர் ஆல்சோ இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எடுத்துக்கிற நீங்கள் ரெண்டு எலமெண்ட், அதாவது ரெண்டு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ எலமெண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே ஈவெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸை வச்சு வரக்கூடிய எல்லாமே என்னவாக இருக்கும்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட்டு டைம் UGTRB எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இது டேரெக்டாக அப்படியே மெட்டீரியல் உள்ள மாதிரியே டேரெக்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த 10th ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இண்டிபெண்ட் அப்படின்னா அதை வச்சு எப்படிலாம் நம்ம எழுத முடியுன்றதை பாருங்கள். P of AB அப்படின்னு எழுதணுன்னா அதை இந்த மாதிரி மல்டிப்ளையில் பிரித்து எழுதிக்கலாம். இது யூஸ்வலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி கொடுக்கணும், அதாவது P of A intersection B அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்படி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ P of A intersection Bனா இந்த இன்டர்செக்ஷன் போடாமல் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதையுமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. நம்ம காம்ப்ளிமெண்ட்டில் எடுத்தோம்னா இந்த சைடில் காம்ப்ளிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளையில் வரும். அதே மாதிரி தான் இதுலேயும் P of A காம்ப்ளிமெண்ட் B அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ ரெண்டையும் மல்டிப்ளையில் எழுதிக்கலாம். நீங்கள் இதுக்குமே இன்டர்செக்ஷன் வேணுனாலும் இந்த மாடலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் இன்டர்செக்ஷன் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணும்போது P of A intersection B ஹோல் பார் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா P of A காம்ப்ளிமெண்ட் அல்லது A பார்னு வச்சுக்கோங்க, இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்படியும் எழுதிக்கலாம், ஸோ இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாமில் எப்படி வேணாலும் கொடுத்து கேட்பாங்க. அடுத்து 11th ஒன் பாருங்கள், P of A1 யூனியன் A2 யூனியன் A3. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்களா. ஆல்ரெடி ரெண்டு ஈவெண்ட்டை வச்சு நம்ம அந்த யூனியனுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ எடுக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. நம்ம இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ அந்த 3 ஈவெண்ட்ஸுக்கு இதே மாடலில் எழுதணுன்னா எப்படி வரும்னு பாருங்கள். இங்கே எப்படி ரெண்டு ஈவெண்ட்டுக்கு P of A P of B தனித்தனியாக வருதுங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட்ஸ்க்குமே தனித்தனியாக ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்துடும். அது அடிஷனல் எழுதணும். ப்ளஸ் காமன் இன்டர்செக்ஷன் இங்கே வந்துடும். அப்படின்னா 3க்கும் உள்ள இன்டர்செக்ஷன் வந்து இங்கே வரும்னு அர்த்தம். அது ப்ளஸில் வரும். ஆனால் இங்கே ரெண்டு ஈவெண்ட் எடுக்கும்போது அந்த ரெண்டுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஓகேங்களா? இதுக்கு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டியே இருக்குது, அடுத்ததை பார்க்கலாம். இதுக்குள்ள ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ காமனாக உள்ள இன்டர்செக்ஷன் வந்து ப்ளஸில் வந்துடும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மைனஸில் யார் வரும்னா இங்கே டபுளாக வருதில்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டபுள் வர்றதுனால அந்த மீனிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுளாக வர்ற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வரும் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி 3 ஈவெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா தனித்தனியாக ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அடுத்து காமன் இன்டர்செக்ஷனே அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். மைனஸில் வர்றது அந்த டபுளாக இன்டர்செக்ஷன் வருது பார்த்தீங்களா, அது எல்லா டேர்ம்ஸுமே மைனஸில் வரும். அதை காமனாக மைனஸை வெளியில் போட்டாங்க. அடுத்து இந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் மற்ற எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் n ஈவெண்ட்ஸ், அப்போ n ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் I ஈக்குவல் டு 1 to n ஏஐன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எடுத்துக்கிறாங்க. இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அதாவது யூனியன் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து A1 A2 A3 அந்த மாதிரி வரும். இப்போ லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, A1 A2 A3ன்னு 3 தான் எடுத்தோம். இங்கே வந்து n வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூவை பொறுத்து இருக்குது எத்தனை ஈவெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ எடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் RHS பார்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 3 பார்ட்ஸாக வந்திருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம அந்த 11th ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக கொண்டு வர முடியும். எண்ணுக்கு வந்து 3 அல்லது 3க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ n ஈக்குவல் டு நான் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஈக்குவல் டு 3 கொடுத்ததுனால 3 4 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் n ஈக்குவல் டு 3 போட்டோம் அப்படின்னா அந்த 11th ப்ராப்பர்ட்டி நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அங்கே 3 ஈவெண்ட்ஸ் தானே எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ n ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எப்படி வரும்னு பாருங்கள். I ஈக்குவல் டு 1 to 3 அப்படின்னு வரும். அப்போ 3 வரைக்கும் வரும்போது இதை பிரித்து எழுதலாம். அப்போ பிரித்து எழுதணும் அப்படின்னா P of
எப்படி வரும்னு பாருங்கள், A1 ஏன்னா ஐக்கு நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா A1 வரும். அடுத்து யூனியன் இருக்கா, ஸோ யூனியன். அடுத்து ஐக்கு 2 கொடுத்தேன் அப்படின்னாக்கா A2ன்னு வரும். அடுத்து யூனியன் இருக்குது. அடுத்து ஐக்கு 3 கொடுக்கும்போது A3ன்னு வந்துடும். ஸோ LHS பார்ட் வந்துருச்சிங்களா. 11th ப்ராப்பர்ட்டியில் LHS பார்ட் வந்துடும். அடுத்து இந்த சைடுக்கு வர போகிறோம். ஸோ இந்த சைடுக்கு வரும்போது இஸ் ஈக்குவல் டு சம்மேஷனில் இருக்குங்களா, சம்மேஷனாகவே இடையில ப்ளஸ் போட்டுக்கணும்னு அர்த்தம். இங்கே ஐக்கு அதே மாதிரி 1 2 3 3 இது கொடுக்கணும். கொடுத்து சம்மேஷன் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டு எழுதணும். அப்போ எப்படி வரும், P of A1 ப்ளஸ் P of A2 அப்படின்னு வரும். அடுத்து ப்ளஸ் P of A3 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இது முடிஞ்சு. இந்த சம்மேஷனுக்கு மீனிங் என்னென்னா இந்த ப்ளஸில் இருக்கிறது தான். அடுத்து மைனஸ் வந்திருக்கு பாருங்கள் இங்கே. அதே மாதிரி 2 இன்டர்செக்ஷன் வந்திருக்குங்களா, AI AJ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்கள், மைனஸ் இது காமனாக வச்சுப்போம். சம்மேஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு எழுதணும்னு அர்த்தம். அப்போ இதில் ப்ராபர்ட்டியில் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது ஐக்கு 1 போட்டோம் அப்படின்னா ஜேக்கு 2 போடணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. A1 இன்டர்செக்ஷன் A1 அப்படின்னு வந்தால் அது மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அதனால் ஐக்கு 1 கொடுத்தா ஜேக்கு வந்து 2 கொடுக்கணும். மாற்றி தான் எடுத்துக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ எப்படி வரும்னு பாருங்கள், அதாவது P ஆஃப் இந்த P இருக்கிறதுனால P ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் சம்மேஷன் வரதுனால ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்து P ஆஃப் A2 இன்டர்செக்ஷன் A3 அப்படின்னா ஐக்கு வந்து நான் 2 கொடுக்குறேன், ஜேக்கு வந்து 3 கொடுக்குறேன். அடுத்து ப்ளஸ் P ஆஃப் A3 இன்டர்செக்ஷன் A1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு எது கொடுத்தாலுமே மாற்றி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த 3 பார்ட்டுக்குள்ளேயே தான் வரும். கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா. அப்போ இது க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ செகண்ட் பார்ட்டு ஓவர். இந்த செகண்ட் பார்ட்டு பாருங்கள், மைனஸ் காமனாக வருதுங்களா. ஸோ அதனால தான் இது வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம இந்த 11th ப்ராப்பர்ட்டியை கொண்டு வர முடியும். அடுத்து லாஸ்ட் பார்ட்டு ஒன்று இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 3 கொடுக்குறோம். 3 கொடுத்தோன்னா 3 + 1 4ன்னு வரும். அப்போ பவர் வந்து ஈவனில் வர்றதுனால -1 ஹோல் பவர் 4னா +1ன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ லாஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்செக்ஷன் இருக்கா, இங்கே எப்படி யூனியனை வச்சு இந்த மாதிரி பிரித்தோமோ அதே மாதிரி இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குங்களா. அப்போ இன்டர்செக்ஷனை இதே மாடலில் கொண்டு வரணும். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள், P ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3 அப்படின்னு வரும். புரியுதுங்களா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது 11th ப்ராப்பர்ட்டி தான். அந்த மாதிரி அவங்க எப்படி எக்ஸாமில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இந்த ஜென்ரல் பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கும், நம்ம எடுத்துக்கிற எண் வேல்யூவை பொறுத்து தான். இப்போ எண்ணுக்கு வந்து நம்ம 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 4 + 1 5ன்னு வரும். அப்படின்னா இங்கே மைனஸ் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் இங்கே வந்து காமனாக எல்லா வேல்யூஸ்க்குமே மைனஸ் தான் வரும். நீங்கள் எண்ணுக்கு வந்து 3 எடுத்தாலும் சரி, 4 எடுத்தாலும் சரி, 5 எடுத்தாலும் சரி, இங்கே வந்து மைனஸ் தான் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே மட்டும் மைனஸ் ப்ளஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த 13 பாருங்கள், A1 A2 எக்ஸெட்ரா AN ஆர் n ஈவெண்ட்ஸ், டோட்டலாக n ஈவெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் AI, இந்த n ஈவெண்ட்ஸோட ப்ராபபிலிட்டி வேல்யூவை ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஐன்னு போட்டு கிரேட்டர் தன் 0வாக தான் இருக்கணுமா, ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ P ஆஃப் A1ன்னு எடுத்துக்கிறேன், ஐக்கு பதிலாக 1 கொடுக்குறேன். P ஆஃப் A1 வந்து 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்களா, அந்த 11th ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதே யூஸ் பண்ணுங்கள். P ஆஃப் A1 0ன்னா இந்த பார்ட் என்ன ஆகிடும், 0 ஆகிடும்ல. ஸோ இந்த பார்ட்டு 0னாவே உங்களுக்கு மீனிங் இல்லாத மாதிரி போயிடும். அப்போ இங்கேயும் பாருங்கள் A1 இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வருதா. ஸோ அதுலேயுமே நமக்கு 0ன்ற மீனிங்கில் வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். அப்போ வேல்யூவே மொத்தமாக 0ன்ற மாதிரி போயிடும். ஓகே. ஸோ அந்த ரீசனால தான் சொல்லியிருப்பாங்க P ஆஃப் A1 0, அதே மாதிரி P ஆஃப் A2 ஈக்குவல் டு 0. அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தமாகவே வேல்யூஸ் 0ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த ரீசனால இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா P ஆஃப் ஏங்கிறது ஒரு கிரேட்டர் தன் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிரேட்டர் தன் 0வாக இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசன் இது தான். இதில் வந்து ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 வந்து 0 அப்படின்னா இந்த A1ங்கிறது என்னவாக இருக்கும், A1ங்கிற அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எம்டி ஈவெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0வாக இருக்க முடியும். ஸோ எம்டி ஈவெண்ட்டை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இன்டர்செக்ஷன் அந்த மாதிரி எதுக்குமே நம்ம எடுக்க முடியாது. எடுத்தாலுமே இன்டர்செக்ஷனும் எம்டியாக தான் வரும். சரிங்களா. ஸோ அந்த ரீசனால தான் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். அதை வச்சு தான் இதை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இங்கே வந்து P ஆஃப் ஏ கிரேட்டர் தன் 0ன்னு சொல்லியிருப்பாங்க.